மனதுக்கு இதமான செய்திகள் வரும். வியாபாரத்தில் அனுபவிக்க வேலையாட்களை தேடுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்படக்கூடும். அமோகமான நாள் அப்படி சொல்லி கடகராசி நேர்களுக்கு போட்டிக்கு இல்லையா? நான் சொல்ல வேணாம் நினைச்சேன். பரிசாத் விடையிலே நீங்க சொல்லிட்டீங்க. கடகராசி என்னக்கா உங்களோட ராசி அன்றைக்கு? எங்களுக்கு என்ன ராசியை சொல்ல போறீங்க? நீங்க வளமையிலே சொல்லுவாங்க நேர்களுக்காக ஒரு நல்ல விட எந்த ராசியில இருக்கோ அதுதான் சொல்லுவீங்க. இன்றைக்கு பிரசாத் எல்லா ராசிக்கும் நல்ல பலன் அமைந்திருக்கு இல்லையா? அக்கா நான் கேட்கிறோம் உங்களோட ராசியை தான். எங்களோட ராசி கடக ராசி. அதனால அந்த அன்றைக்கு அக்கா ராசி ஈஸ்வரிக்கு நிறைய விடயங்கள் அப்படியே உங்களை சந்திக்க போகுது. ஈஸ்வரி பணப்புழக்கம் அதிகரிச்சு உறவினர் நண்பர்கள் சிலர் எல்லாம் உதவியை நாடக்கூடிய ஒரு நாள். அரசால் ஆதாயம் உண்டு கூட போட்டிருக்கீங்க. அரசால உங்களுக்கு என்ன ஆதாயம் வர போகுது ஈஸ்வரி? இந்த பாப்பம் தானே. நீங்க அப்படிதான் ஒவ்வொரு நாளும் சொல்றீங்க இருந்து பாப்பம்னு சொல்லி ஒரு விடயத்தை கூட நீங்க நேர்களுக்கு சொல்றீங்கல்ல. இன்னைக்கு நீங்க எத்தகைய விடயங்கள் என்றாலும் உத்தியோகத்தில் இன்றைக்கு உங்களின் ஆலோசனை ஏற்கப்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தான் அப்படின்னு சொல்லி கடகராசி நேர்களுக்காக சொல்லப்பட்டிருக்கின்றது. கடகராசி நேர்களுக்கு ஒரு அமோகமான நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, தொடர்ந்து நீங்கள் ஒரு பாடலை கேட்ட பிறகு அடுத்த ராசி நேருக்கான பலன்களை நாங்கள் கூற உள்ளோம் இல்லையா? நேரம் 10:39 நீங்கள் தொடர்ந்தும் 11:30 வரை எம்மோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம். அதுபோன்று எம்முடைய இணையத்தினூடாகவும் நீங்கள் அப்படியே இணைந்திருக்கலாம். www.tamarfm.com என்ற இணையத்தினூடாகவும் அதே போல நீங்கள் எம்மோடு ஃபேஸ்புக் முகரினூடாகவும் இணைந்திருக்கலாம். தாமரைஃபம் ஆன்லைன் ரேடியோ என்ற ஃபேஸ்புக் முகரினூடாக இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். அதை நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே. நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே. உன்னை உள்ளத்தில் ஊர்வைக்குமே. முன்னால் வாடா, முன்னால் முடியும். தரகரபதி தளபதி நீதா நீதா அன்பு தலைவா கட்சி நமக்கே. அழகிய தமிழ் மகன் நீதானே நீதானே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே. நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. எந்த வேலைக்கும் வெற்றிகள் வேலைக்குமே. உன்னை உள்ளத்தில் ஊரைக்குமே. இன்றை விதித்தால் நாளை உழைக்கும். அதை நீ மறக்காதே. நீ அதை நீ மறக்காதே. நீ அதை நீ மறக்காதே. நேற்று நடந்த காயத்தை எழுதி நியாயத்தை விடலாமா? நியாயம் காயம் அவனே அறிவான். அவனிடம் அதை நீ விட்டு சொல். தோழா முன்னால் வாடா, முன்னால் முடியும். தரகரபதி தளபதி நீதா நீதா அன்பு தலைவா கட்சி நமக்கே. அழகிய தமிழ் மகன் நீதானே.
புகழும் ஒருவன் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீரு. எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர்வைக்குமே. தோழா முன்னால் வாடா, முன்னால் முடியும், முன்னால் முடியும். தோழா முன்னால் வாடா, முன்னால் முடியும். தலகணபதி தளபதி நீதா நீதா அன்பு தலைவா வெற்றி நமக்கே அழகிய தமிழ் மகன் நீதானே. அழகிய தமிழ் திரைப்படத்தில் இடம்பெற்ற இளைய தளபதி விஜய் அவர்களின் ஒரு அட்டகாசமான பாடலை பார்த்துட்டு தான் நாங்கள் அப்படி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நீங்கள் எங்களோடு தொடர்ந்தும் கைகோர்த்து இருக்கலாம். 11:30 மணி வரை தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய ராசி பலன்கள் அடுத்த நேர்களுக்கு அருமையான பாடலை கேட்டுவிட்டு வந்தோம். எங்களோட நேர்களுக்கான அடுத்த ராசி பலன்களை அடுத்தடுத்து என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன்கள் அமைந்திருக்கே அப்படின்னு சொல்லி அள்ளி வணங்க காத்திருக்கின்றோம். ஆமாம், அடுத்த ராசி நேர்களே உங்களுக்கான பலன்களை பார்ப்போம்னா சிம்ம ராசி நேர்களே உங்களுக்கான பலன்கள் எப்படி அமைந்திருக்கின்ற நாங்கள் உங்களுக்கு கூறப்போகின்றோம். புதிய சிந்தனைகளை மனதில் தோன்றும் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஆரம்ப செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள். வியாபாரத்தில் விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார். புதுமை படைக்கும் நாள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சிம்மராசி நேர்களுக்கு அமைந்திருக்கு. சிம்மராசி நேர்களுக்கு சிறப்பான பல்வேறு விடயங்கள் உங்களுக்கு காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல இன்று மேச ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய பாதை தென்படுமோ அதுபோல தான் இன்று சிம்ம ராசி நேர்களுக்கும் ஒரு புதுமையான விடயங்களை படைக்கக்கூடிய சாதிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அதே போல நீங்க எந்த ஒரு விடயத்தையும் வருங்காலத்தில் இன்று திட்டமிட்டு நீங்க செய்யப்படக்கூடிய நாளாக காணப்படுகிறது. ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்கும் ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது சிம்மராசி. அது மட்டும் இல்ல வியாபாரத்தில் விரிவாக இன்றைய பலன்களுக்கு வியாபாரத்தின் நன்மை அடையும் பலன் அப்படின்னு சொல்லி அவங்களோட பலன்கள் அமைந்திருக்கு இல்லவா. சிம்மராசினர்களுக்கு வாரண விடயங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறீர்களே. அடுத்த ராசி நேர்களுக்கான பலன்களை பார்ப்போம்னா கன்னிராசி நேர்களே உங்களுக்கான பலன்கள் இன்றைக்கு நல்ல நாட்களாக சந்தித்த நினைத்த அதாவது நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த ஒருவரை சந்திக்கலாம். தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். பழைய சிக்கல்களை தீர்ப்பீர்கள். வியாபாரத்தில் கடினமான உழைப்பு லாபம் பெறும். உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கன்னிராசி நேர்களுக்கு பலன்கள் அமைந்திருக்கின்றன. கன்னிராசி நேர்களே இன்றும் உங்களுக்கு சிறப்பான நாளாகத்தான் இன்றைய நாள் காணப்படுகின்றது. அதாவது இன்றைக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது நீண்ட நாட்களாக நினைத்த ஒருவரை இன்றைக்கு நீங்க சந்திக்க போறீங்க கன்னிராசி நேர்களே. அதே போல நீங்க இன்றைய பார்க்க போனீங்கன்னு சொன்னா வியாபாரத்தில் ஒரு கடினமாக உழைத்து லாபம் பெறக்கூடிய ஒரு நாள், அதாவது முயற்சிக்குரிய நாள் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் கன்னிராசி நேர்களுக்கு சொல்ல. எனவே நாங்கள் தாமரை பத்தின் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியினோடாக இந்த கன்னிராசி நேர்களுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படியே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். எங்களோட நேர்களுக்கு என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கணும். அதே வேளையில் அடுத்ததாக துலாம் ராசி நேருக்கான பலன்களை பார்ப்போம்னா துலாம் ராசி நேர்களே உங்களுக்கான பலன்கள் திடமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உடம்பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள். அரசால் அனுகூலம் உண்டு. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். வியாபாரத்தில் போட்டிகளை எடுத்துக்கொண்டு வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தில் சில நுண்ணுங்களை கற்றுக்கொள்வீர்கள். சாதிக்கும் நாள் அப்படின்னு சொல்லி துலாம் ராசி நேருக்கான பலன்களை பார்ப்போம். சிரிச்சு கொண்டு பாக்குறீங்க என்ன பரிசா இல்ல. இன்னைக்கு சில விடயங்கள் ஞாபகம் வருது. எங்களுடைய தொழில்நுட்ப உதவியாளர் இன்றைக்கு துலாம் ராசி நேர் தான். அவரை நாங்க சொல்லும் போது நினைக்கும் போது எங்களுக்குள்ள அப்படியே சிரிச்சிட்டு பாக்காப்பா ஏன்பா இந்த ராசியை சொல்றீங்கல்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு பாக்காரு. அவருக்கு அவனுதான் அவரை பார்க்கும்போது எனக்கும் சிரிப்பு வருது. ஈஸ்வரி ஏன் நாங்க அவரை பத்தி சொல்லி ஆகணும். ராசி உங்களுக்கு எப்படி சொன்னா நீங்க திடமாக சில முக்கிய முடிவுகளை எடுக்க போறீங்க. அதே போல இன்றைக்கு நீங்க நிறைய நுணுக்கமான விடயங்களை கற்றுக்கொண்டு சாதிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி துலாம் ராசி நேர்களே இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்குது. நீங்க சிறப்பாக அமைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய தாமரை பத்தின் வணக்கம் தாமரை வெற்றி கூட காண்பீர்கள் அப்படின்னு சொல்லி உங்களோட பலன்கள் அமைந்திருக்கா. நிச்சய போட்டிகளை சந்திச்சு இந்த வெற்றிகளை காணக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி துலாம் ராசி நேர்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. எனவே இன்றைய நாளை நீங்க சிறப்பாக அமைச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தாமரை பத்தின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியும் ஊடாக இந்த நேர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்.
பழங்களை பார்ப்போம்னா விருட்ச நேரே உங்களுக்கான பலன்கள் இன்றைக்கு வந்து கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும், கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உறவினர்களால் உதவுவார்கள், வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலமாக, உத்தியோகத்தில் மேலதிகாரி ஆதரிப்பார், நிம்மதியான நாள், நல்லொரு பலன்கள் இன்றைக்கு அமைந்திருக்கு விருட்சிய ராசி நேருக்கான பலன்கள். விருட்சிய ராசி நேர்களை பார்க்க போனோம்னு சொன்னா நீங்க இன்றைக்கு அப்படியே வீட்டில் இன்றைக்கு இருப்பீங்க. இந்த ஹாலிடேஸ் கூட இந்த டேஸ்ல வந்து நீங்க எப்படி என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நீங்க அப்படியே உங்களோட சொந்தங்களோட உங்களோட மனைவி அப்படியே குழந்தைகளுக்குள்ள அப்படி இருக்க போறீங்க. இன்றைக்கு உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள உங்களுக்குள்ள இருந்த ஒரு பிரச்சனை நீங்க போதியா இன்றைக்கு நீங்க பணம் வர போகுது சொல்லி நாங்க விருட்சிய ராசி நேர்களை சொல்லிக் கொள்வோம். சந்தோஷமா நேர்களுக்காக ஒரு நிம்மதியான நாள் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். எனவே நீங்க இன்றைய உங்களுடைய நாளை சிறப்பாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சிகளை அப்படியே அமைதிகளை தேடிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். பாடலை கேட்டுவிட்டு தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்திருக்கலாம். www.thamaraifm.com இணையத்தினூடாகவும் தாமரைஃபம் ஆன்லைன் ரேடியோ என்ற ஃபேஸ்புக் முறையினூடாகவும் நீங்கள் எப்போது தொடர்ந்தும் கைகோர்த்து இருக்கலாம். thamaraifm.com. கண்ணை விட்டு விலகலடா, என்ன ஒரு அழகியடா, கண்ணை விட்டு விலகலடா, மனசு தாக்குற மின்னலும் அவதான், மழையில் தெரியும் ஜன்னலும் அவதான், கனவு தூக்குற தாமராவதான், கதையில் கேட்கிற தேவதாவதான், என்ன பேரு கேட்கலடா, எங்க போறா பார்க்கலடா, முன்னாடி அவனும் பின்னாடி நானும் ஒரு முறை திரும்பி பாப்பா, என்ன குண்டான மனச ஒன்னாக்கத்தான மறுபடி அவன கேட்டேனே, என்ன ஒரு அழகியடா, கண்ணை விட்டு விலகலடா. மனசு வேண்டுச்சு புதுசா, இன்ச்சு இடைவெளி குறைஞ்சு இதயம் பறக்குது லேசா, இங்கிலாந்து ராணி போல தங்கத்துல இழைச்சு வாழ வைத்த மாசா, அவளை பார்க்கிற யாருமே அவளை மறந்தும் கூட மறப்பது சிரமம், பிபி ஊதணும் நேரத்தை சொல்லடி, பிபி ஏறுது சீக்கிரம் சொல்லடி, என்ன ஒரு அழகியடா, கண்ணை விட்டு விலகலடா, என் அழகே